வணக்கம் மக்களே. இன்னைக்கு சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னைக்கு முருகனுக்கு உகந்த நாள். கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா முருகர் கோயிலுக்கும் சுற்றியாச்சு. சரி, இன்னைக்கு எந்த முருகர் கோயிலுக்கு போகலாம், போகாத ஒரு கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சு வந்த இடம்தான் இந்த ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற திண்டல் வேலாயுத சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது பெருந்துறையிலிருந்து ஈரோடு போகிற வழியில் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற 178 தலங்களில் இந்த வேலாயுத சுவாமி கோயிலும் ஒன்றுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாகவும் பிற்காலத்தில் திருப்பணிகள் செய்யப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. முக்கியமாக இந்த கோயிலில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பயங்கர கூட்டமாக இருக்குங்க. இன்றைக்கி சித்திரை 1 செவ்வாய்க்கிழமை வேறு, சரியான க்ரௌடுங்க. எதனால் இந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கூட்டம் அதிகமாக இருக்குன்னா, இங்கே இந்த தீராத கடன், தீராத நோய், இந்த மாதிரி ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் அந்த ஒரு யமகண்டத்தில் ஒரு பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டு நமக்காக அர்ச்சனை பண்ணும்போது நம்மளுடைய அந்த ரொம்ப நாள் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசண்டாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்தப்போ நல்ல க்ரௌடுங்க. நல்ல கோயில் நல்லாவே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. மேலே படி ஏறுறதுக்கு 2 ரூட் போட்டிருக்காங்க. ஒன்று பொது வழியாகவும், இன்னொன்று கட்டண தரிசனத்துக்காகவும் 2 ரூட்டு பிரிச்சிருக்காங்க. 2 ரூட்டுமே நல்லாவே க்ளோஸ்டாக இருக்குது. நம்ம ஏறி போகும்போது இந்த வெயிலெல்லாம் நிற்க வேண்டியதே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே கோயிலுக்கு போகும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு நமக்குள்ளார கிடைக்குதுங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நம்ம நிற்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க. குயிக்காக என்ன தான் கூட்டம் இருந்தாலும் டக்குன்னு நம்மளால் சாமியை பார்க்க முடியுது. டக்குன்னு நம்ம சாமி கும்பிட்டு வர முடியுது. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது இந்த கோயிலில். ரொம்பவே மனசுக்கு நிறைவாகவும் அமைதியாகவும் இந்த கோயில் இருந்துச்சு. நான் போனப்போ நல்ல கூட்டம். ஸோ கூட்டம் இல்லாத ஒரு நாள் வந்தோம்னா இன்னுமே நல்லா சாமி கும்பிட்டு மன நிறைவோடு நல்லா அமைதியாக உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு கண்டிப்பாக மன நிறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முக்கியமான விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா இங்கே அன்னதானமெல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்திருந்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா அன்னதானமெல்லாம் பண்ணாங்க. அன்னதானமும் ரொம்ப க்ரௌடு கிடைக்காது, அடிதடியெல்லாம் இல்லை. ஒரு 2-3 லைன் போட்டிருந்தாங்க அன்னதானத்துக்கு. அதனால் ஈஸியாகவே டக்குன்னு அன்னதானமெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சாம்பார் சாப்பாடோ தயிர் சாப்பாடு போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோதாங்க. கோயில் இன்றைக்கி இந்த கோயிலோட சாமி கும்பிட்டு எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குங்காட்டி சரி அப்படின்ட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, மீண்டும் இன்னொரு நாளில் ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.